இனிய உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ரொம்ப வியர்ந்து போய் வந்திருக்கேன். உண்மையிலேயே சொல்கிறேன். நான் வந்து எப்படின்னா, ஒரு வீடியோ பிடிச்சா தான் பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன். அதுவும் அந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது போர் அடிச்சிடும். என்ன பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பேன். ஸோ எல்லாருமே எல்லா விதத்துலேயும் கவர்ந்துட மாட்டாங்கள்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் வந்து இந்த கடவுள் வந்து உலகத்தில் எல்லா மனுஷங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இவன் தான் சொத்தை, அவன் சொத்தை, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிலாம் இல்லை. எல்லாருமே மனுஷங்களுக்கும் எல்லா கடவுளும் எல்லா விதமான டேலண்ட், அதாவது ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருப்பாங்க டேலண்ட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் டான்ஸில், பாட்டு பாடுறதுல, குரல். இப்போலாம் எனக்கெல்லாம் குரல் இருக்கானே தெரியாது. ஸோ எனக்கெல்லாம் பாட சொன்னால் உண்மையில் நான்லாம் பாடினா நீங்களாம் அழுதுடுவீங்க அப்படி சொல்ல, அந்த மாதிரி இருக்குது எனக்கு வந்து. பட் பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து அதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரொம்ப பேச்சு திறமை. ரொம்ப அப்படி எல்லாருக்குமே வந்து கடவுள் கொடுத்துட மாட்டாங்கல்ல. யாரையும் வந்து புண்படுத்தணும்லாம் நான் வரவே இல்லை, யாரையும் புண்படுத்தவும் மாட்டேன் நான். எப்படின்னா, ஒருத்தவங்க பேசுகிறது வந்து அப்படி இன்னொருத்தவங்க அந்த வீடியோ பார்க்கும்போது கவர்ந்து இழுக்கணும். அது எல்லாருக்குமே அந்த திறமை வந்துடாது. நம்ம ஐயா சாட்டை தூரமாக இருக்கேன் ஐயா, அவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஸோ உண்மையிலேயே உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன். நான் வந்து அதிகமாகலாம் நிறையா எல்லாம் உங்கள் வீடியோ பார்க்குறது இல்லை. இப்போது சமீப காலமாக தான் உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கேன். ஐயா சாட்டை திறமரகன் ஐயா, எங்கே இருக்கீங்க? சென்னையில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? ஸோ உங்கள் பேச்சு ஒவ்வொன்றும் அவ்வளோ கண்ணீர்னு சூப்பராக நறுக்குன்னு பேசுகிறீங்க. ஸோ நக்கல் நையாண்டின்னு சொல்லுவாங்களே, அது அந்த மாதிரி உங்கள் பேச்சில் கலந்து இருக்குது. ஏதோ சொல்ல வரீங்க, அது நக்கல் நையாண்டியில் சொல்லி முடிச்சிடுறீங்க. ஸோ அது ரொம்ப எப்படி சொல்கிறது, காமெடி சிரிப்பாகவும் இருக்கும் உங்கள் பேச்சை பார்க்க. அதாவது நக்கலாக சொல்லலை, சிரிப்பாக இருக்குன்னு. ஸோ ஒருத்தவங்க காமெடி பண்ணால் நம்ம சிரிப்போம், அந்த மாதிரி இருக்குது. சிரிச்சிட்றேன் நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு. இன்னொன்று, உங்கள் வீடியோவை நான் ரொம்ப வியர்ந்து பார்க்குறேன். பேச்சு வந்து அவ்வளோ கண்ணீர்னு சூப்பராக இருக்குது. உங்களுக்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, பேச்சு போட்டியெல்லாம் வச்சா நீங்கள் பேசலாம்ப்பா. நீங்கள் பேசினா மக்கள் வந்து அவ்வளோ வியர்ந்து பார்ப்பாங்க. உங்கள் பேச்சு அவ்வளோ ஒரு அருமையாக கண்ணீர் ஒவ்வொரு வார்த்தையும். ஒரு சில பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஒரு வீடியோ போடணுன்னா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து தான் வீடியோ போடுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் ஆக்சுவலாக டப்புன்னு எடுத்து டப்புன்னு வீடியோ போட்டு டப்புன்னு யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. உங்கள் ஸ்பீச் அவ்வளோ ஒரு டேலண்டாக இருக்குது. இன்னொன்றுனா, நாட்டில் நடக்கிற அநியாயங்களை வந்து பொதுமக்கள் வந்து நாங்கள் தட்டி கேட்க முடியாது. நாங்கள் தட்டி கேட்டால் என்ன பண்ணாங்க, அவனா தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஒரு சில பல மக்கள் வந்து வெளியில் சொல்ல முடியாத ஆதங்கத்தில் இருக்காங்க. இப்போது வந்து வெள்ளம் வந்துச்சு. ஸோ எல்லோரும் நல்லா சேஃபாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். பட் பேசினா எனக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் சொசைட்டிலேருந்து. எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் யாரும் கிடையாது. நான் அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து நிறைய ஆதங்கத்தை கொட்டுன்னு இருக்கேன். பட் நான் யார், இவ்வளோ பேர் இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, நம்மளை தூக்கி ஜெயிலில் போடுவாங்க. இது எனக்கு தேவையா? நாட்டுக்காகனா ஓகே. நிறைய மக்கள் வந்து நிறைய ஆதங்கத்தை வெளியில் ஐயோ சொன்னால் நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்களோ, நம்மளை வந்து எதாவது பண்ணிவிடுவாங்களோ, நம்ம வாழ்க்கையை முடிச்சிடுவாங்க. நிறைய பேர் வந்து ஆதங்கத்தை கொட்டாமல் இருக்காங்க. ஒரு சில பேர் தான் ஆதங்கத்தை கொட்டிடுறாங்க. ஒரு சில கட்சிகள் மேலே, ஒரு சில அதிகாரிகள் மேலே என்ன பண்ணுறாங்க, கோவத்தில் கொட்டிடுறாங்க வன்முறையை. எப்படின்னா, இப்போ மழை வந்துச்சுன்னா யாரும் வந்து பார்க்கல. இப்போ நம்ம ஐயா வந்து சேற்று அடித்தாங்கன்னு சொன்னாங்கன்னா மக்களோட ஆதங்கம் அது. அதான் சேற்றை வந்து கூட்டமாக இறச்சாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நிறைய பேர் பண்ணுறாங்க. இதே சிங்கிளாக பண்ண என்ன பண்ணுவாங்க, உடனே நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஜெயிலில் தான் போடுவாங்க. அதனால தான் மக்கள் நிறைய பேர் கோவத்தை வந்து நிறைய விதமான கோவம் வச்சுருக்காங்க. இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எலெக்ஷனில் வந்து ஓட்டு கேட்குறாங்க. பட் எதுவும் பண்ண மாட்டுறாங்க. ஸோ ஓட்டுக்கிட்டு அவங்க ஜெயிச்சுட்டு அவங்க செட்டில் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலி செட்டில் பண்ணிட்டு எல்லாம் நல்லா வெல் செட்டில்டாக இருக்காங்க. பட் மக்களை வந்து கண்டுக்க மாட்டாங்க. நிறைய பேர் கோவத்தில் இருக்காங்க. விட்டா வேறு மாதிரிலாம் பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பட் வந்து அது வந்து எங்களால் பேச முடியாது. நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். அதான் சொன்னாலும் என்னால் பேச முடியல. முடிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, எனக்கு உள்ளே தான் வைப்பாங்க. பட் எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு 2 வயசு குழந்தை இருக்குது. பட் அதெல்லாம் உங்களை மாதிரி அதிகாரிகள், உங்களை மாதிரி பெருந்தன்மை மிக்க ஒரு ஆளால் தான் முடியும். ஸோ நீங்கள் பேசுங்க, முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்காக தான் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியுது, உங்கள் பேச்சிலே தெரியுது. ஸோ உங்களை மாரி ஆள் தான் பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய கட்சியில் உள்ளவங்களாம் வந்து டாராக பண்ண முடியும். அது நீங்கள் பண்ணுறீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்கள் வீடியோ, உங்கள் பேச்செலாம். உங்களுக்கு எப்போவுமே இந்த தங்கச்சியோட ஆதரவு எப்போவுமே இருக்குது ஐயா. சாட்டை துரைமுருகன் ஐயா, முடிஞ்சால் என்னுடைய வீடியோ பாருங்கள். ஸோ
உங்கள் பேச்சு வந்து நேரில் கேட்கணும். ஏன்னா யூடியூப்லேயே அவ்வளோ ஒரு கண்ணீர் சூப்பராக இருக்கும்போது நேரில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆவலாக ஒரு தங்கைகளாக நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். முடிஞ்ச என்னோடய வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு எனக்காக ரிப்ளை கொடுங்க ஐயா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ண நினைக்கிறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுங்க. என்னோட சப்போர்ட் மட்டும் இல்லாமல் என்னோட உறவுகளோட சப்போர்ட்டும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். இந்த தங்கச்சியோட சப்போர்ட்டு எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் ஐயா. வாழ்க வளமுடன். என்னுடைய துரைமுருகன் அண்ணா வாழ்க. சூப்பராக பண்ணுறீங்க, உண்மையிலே சேனல் சூப்பராக, உங்கள் வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்குது.